நேரத்தில் நடிகை கஸ்தூரி நம்மோடு தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். திரைப்பட துறையில் பெப்சி தொழிலாளர்களுடைய போராட்டம் 2வது நாளாக நீடிக்கிறது. ரஜினிகாந்த் அரசியல் தொடர்பாக உங்களிடமும் பேசியிருக்கார், தனிப்பட்ட முறையில் பேசிட்டு நீங்கள் பொது மேடைகளிலையும் பேசி வருவீர்கள். ரஜினி அவர்கள் இது பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல அப்படின்றது திரைத்துறையிலிருந்தே எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய பதில்? இல்ல, புரியல. கருத்து அவர் எங்க தெரிவிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட சொல்லணும், ஊடகத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கணுமா? அப்படியே எதிர்பார்க்கறீங்க? இது சினிமாவுக்குள்ள சினிமா சம்பந்தப்பட்ட சங்கத்திட்ட சொல்லணும் சொல்லிட்டு திரு ஆர்.கே. செல்வமணி உள்ளிட்டவர்கள் நேற்று சொல்றாங்க. கமல்ஹாசன் உள்ளிட்ட பெரிய பேசினா சுமூக தீர்வு ஏற்படும் கருதுறாங்க. இல்ல, அவர் சொல்றது சரி. ஆனா ரஜினியோ கமலோ இல்ல வேற யாரோ தங்களுடைய கருத்துக்களை ஊடக வாயிலாக பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. அவர் கருத்து சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொல்லல. இல்ல, யாருக்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது ஊடகங்களுக்கு வரக்கூடிய ஒரு தகவல். நான் சொல்றது பெப்சி அமைப்பினுடைய தலைவர் சொல்றாரு, இது சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் சொல்லல அப்படின்னு. ஒரு உள் விவகாரம் இதுல ஊடகங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த பார்வைக்கு அடியில எல்லாரும் வந்துதான் ஆகணும், நீங்க கட்டாயப்படுத்த கூடாது. இல்ல, எங்கிட்ட நாங்க சொல்லணும்னு கேட்கல. பெப்சி அமைப்பிடம் சொல்லியிருக்கலாம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திட்ட சொல்லியிருக்கலாம். நடிகர் கமல்ஹாசன் அவரே சொந்தமா கம்பெனி வச்சு நிறைய திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப அவரும் அது ஒரு வகையில பாக்குறப்ப அவரும் ஒரு தயாரிப்பாளர். அப்ப அதுல அவருடைய கருத்தை சொல்லியிருக்கலாமே. இல்லங்க, அவர் சொல்லிருக்கலாமே அப்படின்னு நீங்க மறுபடியும் யூகம் தான் பண்றீங்க. அவர் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல, அப்போ ரகசியமாக அவர் பெப்சி அமைப்பிடமோ திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குமோ சமரசம் செய்யக்கூடிய வேலைகளை முன்னணி நட்சத்திரங்கள் செய்யறாங்கன்றீங்களா? இங்க பாருங்க, இது வரைக்கும் இது ஆனந்தராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இதுவரை இந்த மாதிரி பல கருத்து வேறுபாடுகள் யூனியன்ஸுக்கும் ஃபெஸ்டிவுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் வரது இது முதல் முறை இல்ல. ஸ்ட்ரைக் வரதும் இது முதல் முறை இல்ல. சுமூகமான தீர்வு ஏற்படுவதும் கண்டிப்பாக இது வரைக்கும் நடந்திருக்கு. இனிமேலைக்கும் இந்த வாட்டியும் அப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இதுல வெளிய அத கருத்து சொல்லி ஒரு பிரச்சனைய நெகோசியேட்டிங் டேபிள்ல வச்சிருக்கும் பொழுது அதை பேசி தீர்க்க வழிய பார்க்கணுமே தவிர வெளிய போய் ஒவ்வொரு தரமும் நியூஸ் அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பேச்சுவார்த்தைக்கே ஒரு குண்டகம் விளைவிக்கும். அதனால ரகசியமா செஞ்சாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரகசியமா செய்யறதுக்கு யாரும் இங்க எந்த தப்பும் செய்யல. ஆனா அதே சமயத்துல சில விஷயங்களை எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொருத்தரும் செய்யணும். நீங்க ஊடகங்கள் நினைக்கிற நேரத்துல அவங்க அதையெல்லாம் செய்யணும். அப்படி செய்யலன்னா உடனே நீங்க அவங்க ஏன் செய்யலன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பொது பிரச்சனை தொடர்பாக களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களோ மக்களோ நினைக்கவில்லை. அவர்கள் அரசியல் கட்சிக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய பணியை செஞ்சா அது வேறு. அவர்களுடைய துறை சார்ந்து அவர்களுடைய துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது, 90% படப்பிடிப்புகள் நடக்கலன்றப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களே வெளிப்படுத்தாம இதுல கூட தங்களுடைய கருத்துக்களை சொல்லாதவர்கள் அரசியலை பத்தி அரசை பற்றி விமர்சிப்பது எப்படி சரியாக இருக்கும்? புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? பொது பிரச்சனையை கையாளுகிறார்கள், பொது பிரச்சனை பேசுறாங்க, அரசை விமர்சிக்கிறார்கள், அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறாங்களே. அதாவது வீட்டுல நீ சமையலே செய்யறது இல்ல, வெளியில ஹோட்டலுக்கு எப்படி சாப்பிடுவேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த ஓமையே தப்பு. வெளிய பேசவே கூடாது, நீ வீட்டுக்குள்ள பேசவே இல்ல. நான் கேக்குறது வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதுதான் வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறீங்க. கஸ்தூரி, வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறீங்க. உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, ஏன் பேச மாட்டீங்க? குடும்பத்து பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். அது நாங்க உள்ள பேசுறது உங்க காதுல விடலங்கிறதுக்காக யாரும் இங்க எதுவுமே பேசல, எதுவுமே செய்யாம இருக்காங்க, பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொல்றதுதான் பொறுப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டு. யார் யாரு எதை எப்படி எப்படி செய்யணுமோ அதை அங்க கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி அமைப்பு 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கும். யாரும் அனாவசியமா பேசணும் அப்படின்னு நினைக்கவும் இல்ல. அப்படியே ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை பொது வெளியில சொல்லணும் அப்படின்னு யாரும் நினைக்கவும் இல்ல. என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் எதுக்கு சொல்லணும், எதுக்கு நியூஸ் ஆக்கணும்? அத
ஏன்னா எதுக்கு நியூஸ் ஆகணும் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஸ்ட்ரைக் பண்றோம்னு சொல்லிட்டு திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் ஊடகங்கள்ட்ட தான் சொன்னாரு. ஒப்பந்தம் ரத்து அப்படின்றத திரு விஷால் அவர்கள் ஊடகங்கள்ட்ட தான் சொன்னாரு. ஊடகங்களுக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக எல்லா விஷயத்தையும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றப்போ இந்த கேள்வி இதை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல, இதுல ஏன் அவங்க கருத்து சொல்லலன்ற கேள்வி யதார்த்தமா வருது. அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட மனிதர்களா எந்த ஒரு செய்தியையும் கொடுக்கல. விஷால் தனிப்பட்ட கருத்து சொல்லல. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து உங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு. பெப்சி யூனியன்ல இருந்து உங்களுக்கு அதற்கான ஸ்ட்ரைக்குக்கான அறிவிப்பு வந்திருக்கு. செல்வமணி சார் வீட்டுல என்ன சொல்றாரு, மற்ற நடிகர்கள் கிட்ட என்ன பேச்சுவார்த்தையில இருக்காரு அப்படிங்கறதையெல்லாம் உங்ககிட்ட யாரும் பகிர்ந்துக்கிறது இல்ல. அது தேவையும் இல்ல. மறுபடி உங்களுடைய கேள்விக்கு இதுதான் பதில்.